அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. முருகு என்றால் அழகு, இளமை, பொலிவு, தேஜஸ், லாவண்யம்னு சொல்வா இல்லையா? அந்த முருகனை பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி. ஒரு குழந்தைக்கோ கருவண்டு கண்ணழகு, இன்னொரு குழந்தைக்கோ கண்ணாடி கண்ணமழகு. அதன் அருகில் இருந்த குழந்தைக்கோ தேன்படியும் வாயழகு, அதுக்கு பக்கத்துல இருந்த குழந்தைக்கோ முல்லை பூ அழகு. கிருத்தயுகத்துல எல்லாருமே நல்லவாளாம். திரேதாயுகம், ராமாயண காலம் கொஞ்சம் கெட்டவங்க நிறைய நல்லவங்க வாழ்ந்தாங்க. அரக்கர்கள்னு ஒரு பகுதியில வாழ்ந்தாங்க. கெட்டவங்க ஜாஸ்தி, நல்லவங்க ரொம்ப கம்மி. அதான் பார்த்தோமே, கௌரவாஸ் பாண்டவாஸ் இருந்தாங்க. கௌரவர்கள்ல 100 பேர். இந்த துவாபர யுகத்திலேயாச்சு இவா கிட்டவா இவா நல்லவா, இவா கிட்ட சொல்லக்கூடாது, இவா கிட்ட இதை சொல்லலாம்னு தெரிஞ்சது. இந்த கலியுகத்துல யாரு கெட்டவா யாரு நல்லவானே தெரியல. முருகா, உன்னை நான் இங்க வந்து தரிசிக்க கேட்டா அந்த படை வீட்டுக்கு போ, இந்த படை வீட்டுக்கு போன்னு சொல்றா. ஆனா நான் எங்க வந்து உன்னை தரிசிக்க அப்படின்னு கேட்டதுக்கு சாக்ஷாத் முருகனே சொன்ன பதிலாதான், பொறுப்பது பொடிப்பட விடுத்திரிகை வேளா, இருப்பிடம் உனக்கெது எனக்கரு. ப்ரோவர்ப் பக்தி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி. இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகு என்றால் அழகு, இளமை, பொலிவு, தேஜஸ், லாவண்யம்னு சொல்வா இல்லையா? அந்த முருகனை பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி, ஏகாந்தம். அந்த பிஞ்சு விரல் தானே, பிஞ்சு விரல்ல வேலை பிடிக்கிற பார்த்தாலே மனசுக்கு ஒரு திருப்தி. இந்த முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட ருத்ர பொறிகளாக 6 அழகான ஆண் குழந்தைகளா, குட்டி குஞ்சு அழகான ஆண் குழந்தைகளா கார்த்திகை பெண்களோட கையில அழகா தவழ்றான். இப்பந்தான் வரா கௌரி பார்வதி தேவி. பார்த்தா ஒரே கன்ஃபியூஷன் வந்துட்டான். ஏன்னா 6 குழந்தைகளும் அவ்வளோ அழகா. ஒரு குழந்தைக்கோ கருவண்டு கண்ணழகு, இன்னொரு குழந்தைக்கோ கண்ணாடி கண்ணமழகு. அதன் அருகில் இருந்த குழந்தைக்கோ தேன்படியும் வாயழகு, அதுக்கு பக்கத்துல இருந்த குழந்தைக்கோ முல்லை பூ அழகு. அதன் அருகில் இருந்த குழந்தைக்கோ தாமரை பூ பாதமழகு, அதுக்கு பக்கத்துல இருந்த குழந்தைக்கோ சுருள்மேக கேசமிழ். அதுதானே முருகனுக்கு அடையாளம். இப்படி முருகப்பெருமானை பத்தி சொல்லும்போது, முருகப்பெருமானுடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அறுபடை வீடுனா அது பழனி தான். அந்த பழனியில அந்த தண்டாயுத பாணியா முருகப்பெருமான் எப்படி வரார் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 4 யுகங்கள் இருக்குன்னு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருத்தயுகத்துல எல்லாருமே நல்லவாளாம். கீழே லட்ச கடந்தா கூட யாருதுன்னு கேட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாளாம். அப்படி வாழ்ந்த யுகம் தான் இந்த கிருத்தயுகம். அடுத்ததாவது திரேதாயுகம், ராமாயண காலம். கொஞ்சம் கெட்டவங்க நிறைய நல்லவங்க வாழ்ந்தாங்க. அரக்கர்கள்னு ஒரு பகுதியில வாழ்ந்தாங்க. அரக்கர்கள்னா இரக்கம் இல்லாதவர்கள் அரக்கர்கள். அப்படி இந்த அரக்கர்கள்னு ஒரு பகுதியில வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்த யுகம் தான் இந்த திரேதாயுகம். அடுத்ததாவது துவாபர யுகம், மகாபாரத காலம். கெட்டவங்க ஜாஸ்தி, நல்லவங்க ரொம்ப கம்மி. அதான் பார்த்தோமே, கௌரவாஸ் பாண்டவாஸ்ன்னு இருந்தாங்க. கௌரவர்கள்ல 100 பேர். 10 நம்மளுடைய சகுனி மாமா துரியோதனனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கர்ணன். இது எல்லாத்துக்கும் மேல எல்லா நியாயங்களும் தர்மங்களும் நெறிகளும் தெரிஞ்ச பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், விதுரர் எல்லாம் இவங்க பக்கம். அங்க பார்த்தா பாண்டவர்கள் வெறும் 5 பேர். கூட நம்மளுடைய பரமாத்மா கிருஷ்ணன். இப்படி கெட்டவங்க ஜாஸ்தியாகவும் நல்லவங்க ரொம்ப கம்மியாகவும் வாழ்ந்த யுகம் தான் இந்த துவாபர யுகம். அடுத்ததாவது கலியுகம். இந்த துவாபர யுகத்திலேயாச்சு இவா கிட்டவா இவா நல்லவா, இவா கிட்ட இதை சொல்லக்கூடாது, இவா கிட்ட இதை சொல்லலாம்னு தெரிஞ்சது. இந்த கலியுகத்துல யாரு கெட்டவா யாரு நல்லவானே தெரியல. இப்போ நோய் என்னன்னு தெரிஞ்சாத்தானே நோய்க்கு மருத்துவம் பண்ண முடியும். நோயே என்னன்னு தெரியாம நோய்க்கு மருத்துவம் பண்ண முடியுமா?
நான் திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் சொல்றாரே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். அப்படி இந்த கலியுகம் பிறக்கிறதுக்கு 5500 வருஷத்துக்கு முன்னாடி சதுரகிரி அப்படிங்கிற மலைப்பகுதியில சித்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போடுறாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. சித்தர்கள்னா 8 சித்திகள், அதாவது அஷ்டமா சித்துகளையும் பெற்றவர்கள் தான் இந்த சித்தர்கள். யானை மாதிரி உடம்பை பெருத்துக்க முடியும், பூனை மாதிரி உடம்பை குறுக்கிக்க முடியும், பறவை போல பறக்க முடியும், கூடு விட்டு கூடு பாய முடியும். அதான் அனிமா மகிமா கரிமா பிராப்தி பிராகாமியகம் ஈஷத்துவம் வசித்துவம், இந்த அஷ்டமா சித்துகளையும் பெற்றவர்கள் தான் இந்த சித்தர்கள். இந்த சித்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு, ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. இதில் ஒரு சித்தர், அவர் பேர் போகர். அந்த காலத்திலே இந்த சைனா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார். இந்த போகர்ன்ற சித்தருடைய தலைமையில இந்த மாநாடு நடக்குது. என்னன்னா, இனி 5500 வருஷத்துக்கு அப்புறம் கலியுகம் பிறக்க போகிறது. ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா. கலியுகத்தோடைய கொடுமையெல்லாம் தீரணும்னா நாம ஒரு மூர்த்தி உண்டு பண்ணணும். அந்த மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ண பாலோ தயிரோ சாதாரண மனுஷங்கள் குடிச்சா தீராத நோயெல்லாம் தீரும். அப்படிப்பட்ட மூர்த்தியை உண்டு பண்ணணும்னு போகர் தலைமையில முடிவெடுக்கிறேன். அதுக்கு போகர் சொல்றா, எனக்கு அதற்கு நவப்பாஷணம் வேணும். பாஷணம்னா விஷம். 9 விதமான 9 பாய்சன்ஸ், 9 விதமான விஷ மூலிகைகள் வேணும் அப்படின்னு சொல்ற. சரின்னு இவர்களும் 9 விதமான விஷ மூலிகைகளை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வராங்க. போகர் முதல்ல 2 மூலிகை எடுக்கிற, பிழிஞ்சி சாறு எடுக்கிற. பார்த்தா பாகு முறிஞ்சு போயிடுச்சு. நம்ம வீட்டிலலாம் அம்மாக்கெல்லாம் ஸ்வீட் செய்யும்போது பாகு முறிஞ்சு போய் குலாப் ஜாமுன் ஜீரால மதக்கறக்கு பதில ஸ்டாச்சுவா நின்றுருக்கு. அந்த காலத்து பாட்டியெல்லாம் பாகு முறிஞ்சு போயிடும், அவ்வளோ பக்குவமாக பண்ணுவா. இந்த காலத்து அம்மாஸ் ஆன்டிஸ் ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் கரண்டியை வச்சுட்டு அந்த பாலையே பொங்க விடுறா. அப்படி பாகு முறிஞ்சிடுச்சு. சரி, இதற்கான தீர்வு முருகன் கிட்டேயே கேட்போம். போகர் படுத்துட்டார். அன்னைக்கு போகருடைய சொப்பனத்தில் முருகன் சொல்கிறார், நீ பழனி மலைக்கு போ. அந்த 21 நாள் அக்னி நட்சத்திர சமயத்தில் நீ பழனிக்கு போ. அங்கே ஒரு மூலிகை பூ இருக்கும். அந்த பூவையும் அந்த பூவோடைய சாற்றையும் எடுத்துட்டு வந்து இந்த சாற்றோட கலந்தேனா உனக்கு விக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. இன்னி வரைக்கும் அக்னி நட்சத்திர சமயத்துல பழனிக்கு கிரிவலம் போறது உண்டு. இந்த மூலிகை காத்து பட்டாலே தீராத நோயெல்லாம் தீக்குமாமா. அப்படி போகரும் இந்த மூலிகை பூவை எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த சாற்றோட கலந்து ஒரு பொம்மை மாதிரி, ஒரு கிளே மாதிரி, ஒரு மாடல் மாதிரி பண்றார். அந்த கிளே அந்த பாகு மிச்சம் எடுத்து 2 விக்கிரமா பண்ணிடலாம், 2 விக்கிரகமாக பண்ணிடுறார். போகர் முதல் விக்கிரகத்தை எடுக்கிறார். இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்குறார். இப்போ இதற்கு அபிஷேகம் பண்ணலாம், ஏன்னா இதுக்கு கோட்டிங் கொடுத்தாச்சு இல்லையா. இதுக்கு கோட்டிங் கொடுக்காம நம்ம அபிஷேகம் பண்ணி அந்த பாலோ தயிரோ தான் குடிக்கக்கூடாது. இப்போ கோட்டிங் கொடுத்தாச்சு இல்லையா. சரின்னு இதை பார்த்தார் போகர். இதை அப்படியே எடுத்துட்டு போய் பழனியில வச்சுட்டார். இப்ப நம்ம பார்க்குற அந்த பழனி ஆண்டவன் போகர் பண்ணது. நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் பண்ண ஓர் விக்கிரகம் நம்ம இன்னி வரைக்கும் 5500 வருஷத்துக்கு அப்புறம் பழனி முருகனா நம்ம எல்லாரும் தரிசிச்சுட்டு இருக்கோம். அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேல் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளிமயில் மீது வேலன் வருவர் நெஞ்சம் காணுமே, வெள்ளிமயில் மீது வேலன் வருவது நெஞ்சம் காணுமே.
எனையாளும் ஆண்டவனே எழில் வேளவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேளவா, இனியேறும் உனை காண அருள்வாயையா, இனியேறும் உனை காண அருள்வாயையா, முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய், தீயதெல்லாம் உடன் தீந்து கருகிட திருவருள் புரிவாய். உனையெண்ணி வேறில்லை தெய்வம் கந்தையா, உனையெண்ணி வேறில்லை தெய்வம் கந்தையா, உலகாலும் ஆண்டவனே நீந்தானையா, உலகாலும் ஆண்டவனே நீந்தானையா, முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. எப்படி இருக்கும் அனுதினம் பாடி மகிழ்ந்தா. இப்படி இந்த பழனி ஒரு அறுபடை ஸ்தலம். இந்த மாதிரி 6 அறுபடை வீடுகள் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு முறை ஒரு பக்தர் முருகன் கிட்ட போய் கேட்க, முருகா உன்னை நான் இங்கே வந்து தரிசிக்க கேட்டால் அந்த படை வீட்டுக்கு போ இந்த படை வீட்டுக்கு போன்னு சொல்கிறா, ஆனால் நான் எங்கே வந்து உன்னை தரிசிக்க அப்படின்னு கேட்டதுக்கு சாக்ஷாத் முருகனே சொன்ன பதிலாக தான் இது கருதப்படுறது. பொறுப்பது பொடிப்பட விடுத்திடிகை வேளா, இருப்பிடம் உனக்கெது எனக்கருள் இயம்பாய், உருக்கனல் விழுக்குளம் ஒழுக்கமிலரேனும் திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம். பொறுப்பது பொடிப்பட விடுத்திடிகை வேளா, நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு சொல்லு வேலவா அப்படிங்கிற, இருப்பிடம் உனக்கெது எனக்கருள் இயம்பாய், உருக்கனல் விழுக்குளம் ஒழுக்கமிலரேனும் திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பான். யார் யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறார்களோ அவர் மனத்திலும் உள்ளத்திலும் வீட்டிலும் நான் இருப்பேன் அப்படின்னு சாக்ஷாத் முருகனே சொன்ன பதில் தான் இது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.